காலத்தில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய ஓய்வூதியம் மூலம் வரும் வருமானம் என்பது ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மையே. பாரம்பரிய வேலை சார்ந்த திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு புதிய உலகளாவிய யுனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் எனும் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் நோக்கத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகின்றது. அதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஏற்கனவே அடல் பென்ஷன் யோஜனா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், பிரதம மந்திரி கிசான் மான் தன் யோஜனா, பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான் தன் யோஜனா, பிரதம மந்திரி வியாபாரி மான் தன் யோஜனா மற்றும் என்பிஎஸ் லைட் ஆகிய நடைமுறையில் உள்ள ஓய்வூதிய திட்டங்களை ஒன்றிணைத்து அவற்றை மிகவும் பயனுள்ள விதத்திலும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதே இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் நோக்கமாக இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டம் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் ஒருங்கிணைப்பதை மேம்படுத்த அரசாங்கத்தால் நடத்தப்படும் சில ஓய்வூதிய திட்டங்களை உள்வாங்கப்படும் என்றும் கூறப்படுவதோடு இந்த பங்களிப்பு திட்டத்தில் அமைப்பு சாரா துறை பணிகள், வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் குழுக்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவை அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட அனைவரும் இந்த யுனிவர்சல் பென்ஷன் திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு பிறகு ஓய்வூதிய பலன்களை பெற தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த யுனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் மிக உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமான இது அனைவருக்கும் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறிப்பிட்ட பணிகள் அல்லது வணிக துறைகளுக்கு மட்டும் என குறுகிய எல்லைக்குட்படாது. குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் சேவை செய்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த 12 மாதங்களில் பெறப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியத்தை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. 10 முதல் 25 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சேவைக்கு ஓய்வூதிய விகிதாச்சார அடிப்படையில் இருக்கும். மேலும் இத்திட்டத்தின் ஊழியர் இறப்பதற்கு முன் அவரது ஓய்வூதியத்தில் 60% சமமான உத்தரவாதமான குடும்ப ஓய்வூதியத்தை வழங்க வகை செய்கிறது.